உள்ள வரும் அதெல்லாம் அதெல்லாம் டைம் கிடையாது. டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்கெல்லாம் டைம் கிடையாது. விட்டு வந்தாலும் சரி. போயிருமா தயவு செய்து கத்தாதீங்க, கை கட்டாதீங்க. ஐயா குருவே தேவரின் திருமுகம். திருமுகம் வந்தால் திருமுகம் பற்றி கேளும். ஊரு தோன்றி உலகம் தோன்றி, ஊருக்கு மேற்கே உக்கலம் தோன்றி, உக்கலம் வயிற்றில் செல்லு தோன்றி, செல்லில் வயிற்றில் புற்று தோன்றி, புற்றின் வயிற்றில் நாகேந்திரன் தோன்றி, நாகேந்திரன் வயிற்றில் காராம் பசு தோன்றி, காராம் பசுவை காலை கட்டி கீழே தள்ளி ஜடலம் துடிக்க சதை எறிந்தும் பொறிக்கறியும் போஜனமும் கறி சமைத்து அதிலே ஒரு பொறிக்கறி தவறி கீழே விழுந்ததென்று பறையாம் மரியாதை என்றார். பரியனுடைய அங்கிலத்தை சொல்லி வரும் கேளும். நெல்லழைக்க மரக்கால் நிலமழைக்க கோல் புல்லரிக்க அருவாள் பூந்தனியுடன் எல்லை ஓடவும் எதிர்வாக்கு குறையவும் காளியுடன் காப்பு கட்டி கல்யாணம் செய்திடவும் அரியநூல் சிறிய நூல் ஆண்டெடுத்து ஹரிச்சந்திர மகாராஜனை அடிமை கொண்டவனான். கம்மனை கவி கொண்டவனான். வேத நூல்களை விரிவு செய்தவனான். 600 சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து வந்தவனான். இந்த வெள்ளை யானை மீதில் ஏறி விருது பெற்றவனான். இந்த 90 உலகம் பிறக்காத முன்னே தோன்றியவனான். பேய்கரும்பு ரசங்களை பிழிந்து வந்தவனான். மலைகளும் செடிகளும் புணர்ந்ததை மனமாற பார்த்து வந்தன் என்றால் வீரஜாம்பு வந்தன். உலக வாழ்க்கறிந்த உத்தம வீரஜாம்பு வந்தா ஒரு வார்த்தை கேள் என்றால் பிரம்மா. உலகத்தில் மானிடர்கள் ஓங்கி வளர்ந்து விட்டார். மக்கள் உழவ மண்ணும் பிடிக்கவில்லை. பழுத்த பழமெல்லாம் பாயோடு உறங்குகிறது. தாங்க முடியாமல் பூமாதேவி தத்தளித்து அழுகிறாள். 1000 நாவு படைத்த ஆதிசேஷன் புஜங்களோடு புஜம் மாற்றி புலம்பி அழுகிறான். பழுத்த பழம் மட்டும் முதிர பறையறிந்து வாரும் என்றார் ஐயன். நான் அன்னமுனிதம் பறை சாற்ற அடியனுக்கு வாதியம் தேவை என்றால் வீரஜாம்பு வந்தன். தென்புறமாக சித்திரை வேங்கை மரம் செழித்து கிடைத்திருக்கிறது. அடி துண்டை வெட்டி ஐயனுக்கு சேர்த்து விடவும், கொண துண்டை வெட்டி கொடைக்காம்பாக பிரம்மாவுக்கு கொடுத்து விடவும், நடு துண்டை சமமாக சதுரப்படுத்தி சந்திர பிழை சூரிய பிழையின் தனி அழகு தந்து 16 கண்ணு சிறு மத்தாளமாக சுத்திரீகத்தோடு சொப்னமடுகொலை பிள்ளையா என்றார் வேதன். இக்கணமுனிதம் சப்தமிட்டடிக்க கனிப்பிள்ளை என்றால் வீரஜாம்பு வந்தன். மாவளம் என்ற மாமரம் பிளந்து தங்க கணிப்பாக தயார் செய்வது பிள்ளையா என்றார் மகாவிஷ்ணு. நான் ஏறி அடிக்க எரிதலை என்றால் வீரஜாம்பு வந்தன். ஊருக்கு மேற்கே பட்டத்து வெள்ளை யானை பாண்டோடி வந்து நிற்கும் யானையின் முதுகில் வாதியத்தை அமர வைத்து பாய்ந்தோடும் யானையின் மீது பறையறிந்து வாரும் என்றார் ஐயன். அடியானுக்கு மதுபான பிழைப்பு என்றால் வீரஜாம்பு வந்தன். அப்பொழுது பிரம்மா ஆச்சரியமடைந்து ஐங்கல் சாராயம் அரைக்கல் வெள்ளைக்கல்லு மூங்கில் கஞ்சா அபினு தக்க பிராஞ்சியுடன் தந்தேன் என்றால் சிவன். சாராயம் கஞ்சா கல்லு அபினிவரி அதிகரித்து பாய்ந்தோடும் யானையின் மீது பறையறிந்து வரும் பொழுது கை சோர்ந்து கணிப்பு தவறி கீழே விழுந்தது. அதை காரூர் கம்மார பெண்ணு தங்க குடம் எடுத்து தண்ணிக்கு வரும் பொழுது வலதுசாரி இடதுசாரியாக வந்து பாதம் தொட்டு பணிபுரிந்து தரையில் விழுந்த கணிப்பே தலைமையில தாங்கி வலதுகரத்தால் வணங்கி தரவும். ஆனால் ஜாம்பு வந்தான் இடது காலால் எட்டி வாங்கினான். கல்குடி போதையால் கணிப்பை வாங்கினான். காய் உதிர பூ உதிர பிஞ்சி உதிர 6 மாதம் பிண்டம் அதிர்விலைக்கு அடித்து விட்டான் அல்லவா வீரஜாம்பு வந்தன். அவன் அடித்த அடியால் அன்னம் நடுங்கி ஆகாயம் தத்தளித்து ஓங்கிய பெரும் கடலில் ஒரு சொற்றீர் வற்றிவிடவும் அந்திரத்தில் இருந்த சந்திர சூரிய திசை மாறினர். மதுபானம் தந்த பிரம்மாவும் மனம் துடித்து பழுத்த பழமட்டும் உதிர பறையறிந்து வர சொன்னேனே, காய் உதிர பூ உதிர பிஞ்சி உதிர கலைக்கு விடலாமா பாதகனே என்று கண் சோர்ந்து கடுகோபம் கொண்டு ஹாய் என்று அதட்டினான் ஆண்டவன். அடியானுக்கு பிழைப்பு அடிக்கடி வேணும். மாதம் ஒரு பிணவிழிந்தால் என் மதுவிலக்கு கிட்டுமா? நித்தம் ஒரு பிணவிழிந்தால் நிலைக்குமா என் குடும்பம் சுவாமி என்றால் வீரஜாம்பு வந்தன். ஆனால் ஜாம்பு வந்தா இன்று முதல் இட்டேன் உன் கட்டளை. மண்கோழி மடிப்புடவை வாய்க்கரிசி ஜான்சீலை 4 மூளை 4 காசு நடுவில் ஒரு பணம் பாடை கொம்புகளும் பாவாடை தானியும் சுடுவனும் தோல்கூலி இட்டேன் உன் கட்டளை பெற்றுக்கொள் என்றால் சிவன். நாதன் இட்ட ஜோதிடத்தை நாட்டார்கள் நடத்தாவிட்டால் நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்றால் வீரஜாம்பு வந்தன். நான் இட்ட ஜோதிடத்தை நாட்டார்கள் நடத்தாவிட்டால் நடுநா கழுகி பெருவயிர் கொண்டு மந்தம் பிடித்தும் கோலம் குடுவையும் கொடுத்தேன் என்றால் சிவன். தர்மம் அதர்மம் பாவம் புண்ணியம் பகந்தரியும் சுவாமி என்றால் வீரஜாம்பு வந்தன். எரித்த தலையை பார்த்தவரும் கருத்த உடம்பை தைத்தவரும் குடியிருந்த மாதாவை கொடித்தவரும்
மாதா பிதா குருவை மறவாமல் புஜித்தவரும் அன்னதானம் வசுதானம் தந்தவரும் பசி என்ற பரிதாபம் அறிந்தவரும் இவ்வாருக்கு யாது சுவாமி கட்டளை என்றால் வீரஜாம்பவந்தன், இவருக்கு யாது கட்டளை என்றால் சாலோப சாமீப சாயுட்ச சாயட்ச 4ஆம் பதவி அடைவர். புண்ணியம் செய்த புருஷோத்தமார்களுக்கு இட்ட கட்டளை, பாவம் செய்த பரமலோகிக்கு யாது சுவாமி கட்டளை என்றால் வீரஜாம்பவந்தன். தாயை அடித்தவனும் தந்தையை உதைத்தவனும் அயல் மாதர் மீது ஆசை கொண்டவனும் மனைவியை மனநோக செய்தவனும் கொடுத்த கடனை கொள்ளை அடித்தவனும் கோரிட்டேறி பொய்சாட்சி சொன்னவனும் கல்லை பிடிங்கி நட்டி காணியை சம்பாதித்தவனும் பண்டிதரை வரை சொல்லி இருந்தவனும் வாய்க்கால் அடித்தவனும் தீக்களவு செய்தவனும் வாரி நிலங்களை பிரட்டி வம்பு வழியை கிட்டவனும் கூலியை குறைத்தவனும் குறை மறைக்காய் அளந்தவனும் அங்காடி கூடிய அதிர்விலைக்கு இட்டவனும் பிச்சைக்கு வந்தவரை போய்வா என்று சொன்னவனும் கடினாய் வளர்த்தவனும் கிளை வழியில் முள்ளிட்டவனும் பங்கிலே பங்கு நடுப்பங்கை பதறி எடுத்தவனும் அண்ணன் தம்பிக்கு துரோகம் செய்தவனும் கோயில் பணத்தை கொள்ளை அடித்தவனும் அடுத்தவன் குடியை கெடுத்தவனும் குட்டி கலாப்பனை சொல்லி திரிந்தவனும் காலை கட்டி பாலை கறந்தவனும் கன்றிக்கு பால் விடாத பாவிகளும் ஜோடி புறாக்களை பிரித்தவனும் குருவி கூட்டை கலைத்தவனும் பசுக்களை ஏர்விழித பாவிகளும் இவ்வாருக்கு யாது சுவாமி கட்டளை என்றால் வீரஜாம்பவந்தன். இவ்வாருக்கு யாது கட்டளை என்றால் பாம்பு குழி, பள்ளிக்குழி, அரணைக்குழி, அட்டைக்குழி, 7ஆம் குழி தள்ளி நாற்றம் அடிக்க அக்னி துளா கட்டி அக்னி சூலத்தால் அணியம்படி கட்டளை. இதை பார்க்க வேண்டும் என்றால் கஞ்சி காமாட்சி அம்மன் சன்னதியில் செப்பேடு உண்டு. போகாயிரம் பார்க்காயிரம் திறக்காயிரம் 3000 பொண்ணுனானால் செப்பேடு பார்க்கலாம். பொரியும் பொறி அவள் புஷ்பம் சாதம் மஞ்சள் மடிப்புடை உனக்கு கொண்டு வந்தேன். காளியே கதவத்தறி அரிச்சதனுக்கு வழிய விடு. முன்னேறுங்க பின்னேருந்து பின்னேறுங்க முன்னே வந்து கை கட்டி கால் கட்டவத்து எடு சம மயணம்.